இந்த கட்சியில் இருப்பதற்கு, இணைவதற்கு, தளபதியாக இருப்பதற்கு, தம்பியாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் தளபதியாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற போது உடல் தகுதி, கல்வி தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு, படைக்கு, இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும்போது உடல் தகுதி, அறிவு தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் பெரும்படையில் மக்கள் இராணுவத்தில் இணைவதற்கு எவ்வளவு தகுதி தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது, இது மற்ற கட்சிகளைப் போல கட்சி கிடையாது. இது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக கட்டப்பட்ட புரட்சிகர அரசியல் இராணுவம் என்பதை புரிந்து கொள்ளும். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான் மாசேத்துன். என்ன அன்னை தமிழினத்தின் விடுதலைக்காக நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் ரத்தம் சிந்தும் புரட்சிகர அரசியல் போரை செய்தான். அவன் பிள்ளைகள் நாம் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை இந்த தாய் நிலத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அவசியப்பட்டால் அதையும் சிந்துவோம். நாம் எப்பேடுபட்ட இனத்தின் மக்கள் என்பதை என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நானும். உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞன் தன் ஆய்விலே நிறுவுகிறார். தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இனம் தமிழ் பேரினம். சீனர்கள், கிரேக்கர்கள் அவர்களையும் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்ற இனம் தமிழினம்தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன் நீ. உன்னுடைய தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்றுபடி உலகில் மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் என்கிறான். உன் மனச்சான்றுபடி நீ நின்று பாய்சு. இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பாரு. எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது அரை நூற்றாண்டுகளுக்குள்ளே. தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. பேச வராது, எவனுக்கும் பேச வராது. நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். கேட்பான். நீ சரி அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சோன்னா பாரு. இப்போ வழி கேட்குறாங்கன்னா, வழி ஐயா நீங்கள் நேராக செல்லுங்க, இடதுபுறம் திரும்புங்க, அங்கே ஒரு கோயில் வரும், அந்த கோயிலிருந்து அப்படி வலதுபுறம் திரும்புங்க, நேராக போங்க, அங்கே அந்த நீங்கள் கேட்குற முகவரி வருதுன்னு சொல்லு. அவன் நீ சீமாங்கட்சியில் இருக்க என்னப்பா, நாம் தான் கட்சியில் கேட்குறாடா இல்லையா? ஏன்? உன் மொழி, உன் அடையாளம். சீனாவில் இஸ்லாத்தை ஏற்றவன் இருக்கான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். சீனாவில் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை. ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர் தான் பேர் வச்சிருக்கேன். ஏன் இஸ்லாத்தை தமிழ் தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்கள் அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் அது பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்போ நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம். யூசுப்பு, எல்லாலன் யூசுப்பு, தமிழன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். தட்சாலி வரானார், அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா, அருள்மொழி ஹசானா. உசேன், தமிழ் மகன் உசேன். என் தம்பி மகன் அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது. தமிழன், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்லுவான், எங்கள் பெரியப்பா வச்சிருக்காப்புல, என்ன செம்மல், முழு பேர் செம்மல் முகம்மது, தெரியுது நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இதுதான் என் அடையாளம். எங்கே தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையிலிருந்து ஆரம்பிச்சாண்டா, அனால்ஜின், நோவால்ஜின்,
அதெல்லாம் இப்போ டீ காஃபி எல்லாம் தமிழில் தானே. நேரம் என்னன்னு எவனாவது கேட்குறானா? டைம் ப்ளீஸ், டைம் என்ன? அப்போ ஒரு அரை விடணும்டா, செவிலச்சே தரையணும்டா, செவிலச்சே தரையணும். உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியிலிருந்தும் வரலாற்றில் இருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல. என் உடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதிச்சுவற்றிலும் உன் வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அழிச்சான். உனக்கிட்ட பக்கத்தில் உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழில் என்ன இருக்குது, இது படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை எடுக்க கூட லாய்க்கலைன்ட்டான். நீ நம்பிட்டு தமிழ் அறிவியல் மொழியிலே நான் நம்பினேன். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாமல் திருக்குறள் படி சொல்லிடுறா பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவசிந்தம் சொல்லிடு பார்ப்போம். அங்கே ஒருத்த வந்தான். எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சான்றோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்தி அப்படின்னா, மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. அப்படி இப்போ ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஒருத்த வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில் பாடின பொழிப்புரை தேவையில்லை. நேரடியாக அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டது. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ, அன்றைக்கு இந்த இனம் எழும்படா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளாடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிரும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வரும்டா. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்டில் போட்டு நிறுத்திட்டியடா பைத்தியக்காரன்.